அண்மை செய்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து யாசகர்கள், முதியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலிலிருந்து யாசகர்கள், முதியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோயிலுக்கு நாளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தர இருக்கும் நிலையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்ல்ஸ் இணைகிறார். சார்ல்ஸ், என்ன நடந்தது? திலகவதி, நாளை மாலை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீரங்கம் கோயில சாமி தரிசனம் செய்ய வருகிறார். அதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தி என்னவென்றால், உள்ளே இருக்கக்கூடிய யாசகர்கள், அதே போல் வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் உடனடியாக வெளியேற்ற மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அந்த வயதானவர்களை சொல்லி அவர்கள் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் தூங்கி கொண்டிருந்தார். ஒரு வயதானவர் அவரை எழுப்பிய பொழுது இவரை எதிர்த்து காவல்துறையினர் திட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக தூக்கியும் அதற்கு முன்னதாக அவரை காலால் எட்டி உதைக்கக்கூடிய காட்சியும் இப்ப தற்போது வெளியாகி இருக்கு. ஏனென்றால் அவர் வெளியே செல்ல மாட்டார், அதனால் அவரை இவ்வாறு செய்தோம் என்று காவல்துறையினர் பதில் அளிக்கிறாங்க. ஆனால் அவர் திட்டியதாக கூறப்படுகிறது. அதில் எந்த விதமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வயதானவர்கள் யாசகர்களை அன்போடு அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் அவர் ஏதோ சொல்லியதால் அவரை உதைத்ததாக காவல்துறையினர் குறிப்பிடுறாங்க. இந்த காட்சிகளை படம் பிடித்த பொழுது செய்தியாளர்களையும் காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டு, நீங்கள் யார் என்று, எதற்காக இதை காட்சிகளை பதிவு செய்ய என்று கேட்டார்கள். பத்திரிகையாளர் என்று சொன்னவுடன் கையை ஓங்கியவர்கள் கையை இறக்கிவிட்டு மீண்டும் சென்று விட்டனர். இந்த நிலைதான் தற்போது நீடிக்கிறது. ஆனால் பக்தர்கள், வெளியூரிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் அயர்ந்து அவர்கள் அங்கு உறங்கக்கூடிய காட்சிகளும் அதில் இருக்கிறது. அவர்களும் வெளியேற்ற வேண்டும். ஏனால் நாளை காலை 11 மணிக்கு மேல் பக்தர்கள் யாரும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மாலை 4 மணிக்கு குடியரசுத் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார்கள். 6 மணிக்கு மேல் மீண்டும் பொதுமக்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் தான் ஒருவர் கூட உள்ளே இருக்கக்கூடாது என்ற உத்தரவின் பேரில் காவல்துறையினர் இப்படி செய்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களை அடிக்கும் பொழுது, உதைக்கும் பொழுது ஏதாவது வயதானவர் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடக் கூடாது என்பதுதான் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுடைய கருத்தாக இருக்கு. அவர்களை அன்பாக சொல்லி உடனடியாக வெளியேற்ற அனைவரும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. திலகவதி, வேறு வழியின்றி நிர்கதியா இக்கோயில் வளாகத்தில் யாசகம் பெறுகிறவர்கள் அவர்களை வேறு இடத்திற்கு மாற்றப்படுவது உத்தரவாக இருந்தாலும் அவர்களை கையாண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. காவல்துறை உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.